அந்த மேப் திருப்பி போவோமா? இங்க பாருங்க, இந்த மேப்ல பாருங்க. ಈ ಮ್ಯಾಪ್ ಅನ್ನ இப்ப ಗಮನಿಸಿ. நம்ம ஃபுல் ஒரு ரவுண்ட் அடிச்சு வந்துட்டோம். ಈಗ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಒಂದು ರೌಂಡ್ ಅನ್ನು ಹಾಕೊಂಡು ಬಂದಿದ್ವಿ. இப்ப ரிட்டர்ன் வந்து அந்தியோக்கியாக்கு வந்துடுறாங்க. ப்ளூ ಈಗ கலர் அந்த ரெட் கலர் ஆரோ மார்க் கடைசியா வந்து இந்த ரெட் கலர் அந்தியோக்கியா பட்டணத்துக்கு எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்களோ அந்த இடத்துக்கு வந்து நின்னுறாங்க. ಕೊನೆಯದಾಗಿ ಯಾವ ಭಾಗದಲ್ಲಿ ಪ್ರಾರಂಭಿಸಿದ್ರು ಆ ಒಂದು ಭಾಗದಲ್ಲಿ ಬಂದು ನಿಂತ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. அங்க வந்து சொல்றாங்க, ಅಲ್ಲಿ ಬಂದು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. ஒரு பிரச்சனை வந்துருதாங்க. ரிட்டர்ன் ಅಲ್ಲಿ வந்த உடனே சர்ச் ஊழியத்தெல்லாம் முடிச்சிட்டு வராங்க. வந்த உடனே ஒரு பிரச்சனை வந்துருது. ಅಲ್ಲಿ ಹಿಂತಿರುಗಿ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅಲ್ಲಿ ಬರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಒಂದು ಸಮಸ್ಯೆ ಉದ್ಭವ ಆಗ್ತಾ என்ன ಇದೆ. பிரச்சனை அப்படின்றத 15வது அதிகாரத்துல நம்ம பார்த்து இன்னைக்கு முடிச்சிருவோம். ಏನು ಸಮಸ್ಯೆ ಎಂಬುದಾಗಿ 15ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನೋಡಿ ಮುಗಿಸೋಣ. அடுத்த ஸ்லைடுக்கு போவோம். இங்க வந்து 15வது அதிகாரம் 21 வசனத்துல என்ன ஆயிட்டு இருக்கு பாருங்க. ஒரு பிரச்சனை வந்துருது. அது என்ன பிரச்சனைன்றத நம்ம வசனத்துல 5வது வசனத்துல இருக்கு பாருங்க. ಅಲ್ಲಿ 15ನೇ ಅಧ್ಯಾಯದ ಮೊದಲ 21 ವಚನಗಳನ್ನು ನೋಡೋದಾದ್ರೆ ಅಲ್ಲಿ ಏನು ಸಮಸ್ಯೆ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ಮೊದಲ ವಚನದಲ್ಲಿ ಗಮನಿಸಿರಿ. படிப்போம். அந்த ஃபர்ஸ்ட் என்ன ப்ராப்ளம்ன்றத படிப்போம். வசனம் 5வது வசனம். சிலர் யூதேயாவிலிருந்து வந்து ம். நீங்கள் மோசேயினுடைய முறைமையின்படியே விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு போதகம் பண்ணினார்கள். 5வது அப்பொழுது ம். பரிசேய சமயத்தாரில் விசுவாசிகளான சிலர் எழுந்து அவர்களை விருத்த சேதனம் பண்ணுகிறதும் மோசேயின் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு கற்பிக்கிறதும் அவசியம் என்றார்கள். பாருங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು அவங்க ವಿಷಯ. என்ன சொல்றாங்க? ஆமா, இயேசுப்பா விசுவாசிச்ச ಹೌದು, ನೀನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ನೀನು ನಂಬಲ್ಪಟ್ಟಿದ್ದಿ. ஜீசஸ் பிளஸ் மோசஸ். ಯೇಸು ಮತ್ತೆ ಮೋಶೆ. நான் வந்து ராங் மார்க் போட்டிருக்கேன். ನಾನು ಬಂದ್ಬಿಟ್ಟು ರಾಂಗ್ ಮಾರ್ಕ್ ಅನ್ನ ಹಾಕಿದ್ದಾರೆ அது ಅಣ್ಣ. ரைட் அல்ல. அது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. ಅದು ಕ್ರಿಸ್ತಿಯ ಜೀವಿತ ಅಲ್ಲ. ஜீசஸ் பிளஸ் இன்னொன்னு ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப 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 டேஞ்சரஸ். ಯೇಸು ಮತ್ತೆ ಇನ್ನೊಂದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಅದು ಬಹಳ ಆಘಾತಕರವಾದಂತ ಒಂದು ವಿಷಯ. இன்னைக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன், யெகோவா சாட்சிகள் அப்படின்னு ஒரு ஜனங்க இருக்காங்க. ಇವತ್ತು ಹೇಳಿದ್ದೀನಿ ಯೆಹೋವ ಸಾಕ್ಷಿಗಳು ಎಂಬುದಾಗಿ ಕೆಲವು ಗುಂಪುಗಳಿದೆ. அவங்க என்ன சொல்றாங்க? ஜீசஸ் மைனஸ், ஜீசஸ் வந்து மைனஸ் அப்படின்னு ಯೇಸು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಮೈನಸ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. யெகோவா தான் எல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ಯೆಹೋವನೇ ಎಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ஜீசஸ் ஒரு சாதாரண மனுஷன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ಜೀಸಸ್ ಎಂಬತಕ್ಕಂಥ ಸಾಧಾರಣ ಮನುಷ್ಯ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. தப்பான போதனை. ತಪ್ಪಾದಂತ ಒಂದು ಬೋಧನೆಗಳು. இன்னும் சில பேர் வருவாங்க. இன்னொரு சர்ச் இருக்குது. ಇನ್ನೊಂದು ಸಭೆ ಇದೆ. அவங்க என்ன சொல்லுவாங்க? ஜீசஸ் பிளஸ் உங்க நல்ல காரியங்கள் அதுதான் உங்களை ரட்சிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ಯೇಸು ಮತ್ತು ನಿಮ್ಮ ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯಗಳು ಅದುವೇ ನಿಮ್ಮನ್ನ ರಕ್ಷಿಸಲ್ಪಡ್ತದೆ. எவ்வளவு காணிக்கை கொடுக்குறீங்க, ಎಷ್ಟು ಕಾಣಿಕೆಯನ್ನು எவ்வளவு ಕೊಡ್ತೀರಿ, ஊழியம் செய்றீங்க, ಎಷ್ಟು ಸೇವೆ ಮಾಡ್ತೀರಿ, அப்பதான் நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ಆಗ ಮಾತ್ರ ನೀವು ರಕ್ಷಣೆಯನ್ನು ಹೊಂದಲ್ಪಡ್ತೀರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. இல்லவே இல்லைங்க. ಇಲ್ಲವೇ ಇಲ್ಲ. என்னைக்கு யாராவது வந்துட்டு உங்களுக்கு ஜீசஸ் இருக்கட்டும் பிளஸ் நீங்க இதை செய்யணும் அப்படின்னு சொல்றாங்களோ அது வந்து சுவிசேஷம் அல்ல. ಯಾರಾದ್ರೂ ಯಾವತ್ತಾದ್ರೂ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಯೇಸು ಮತ್ತೆ ಅದರ ಜೊತೆ ಸುವಾರ್ತೆತ್ವ ಏನಂತ ಹೇಳ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ಅದು ನಿಜವಾದಂತ இதை ಸುವಾರ್ತೆಗಳಲ್ಲ. குறித்து நம்ம இன்னும் அதிகமாய் நம்ம கலாத்தியர் புஸ்தகம், எபிரேயர் புஸ்தகத்துல நம்ம டீப்பா நம்ம பார்க்கலாம். ಇದರ ಕುರಿತಾಗಿ ಗಲಾತ್ಯ ಮತ್ತು ಇಬ್ರಿಯರ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ನಾವು ಬಹಳ ಆಳವಾಗಿ ಇದನ್ನ பட் ಗಮನಿಸಬಹುದು. இங்க அந்த பிரச்சனை வந்துருச்சு. ಇಲ್ಲಿ ಆ ಒಂದು ಸಮಸ್ಯೆ ಬಂದಿದೆ. ஏன்னா யூதர்கள் தான் விருத்த சேதனம் பண்ணுவாங்க. ಇಲ್ಲಿ ಯೂದರಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದಾರೆ ಅಂದ್ರೆ ಸುನ್ನತಿಯನ್ನು ಮಾಡಿಕೊಳ್ತಾರೆ. புறஜாதி ஜனங்க அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அந்த பழக்கம் இருக்குல்ல அவங்க கிட்ட. ಅಲ್ಲಿ ಅನ್ಯ ಜಾತಿಯವರಿಗೆ ಆ ರೀತಿಯಾದಂತ ಒಂದು ಆ, ಕಾರ್ಯಗಳು ಇರ್ಲಿಲ್ಲ. சோ சோ இப்ப என்ன சொல்றாங்க? நீ கிறிஸ்டியன் ஆயிட்டியா, பட் ஆனாலும் நீ வந்து அந்நிய ஜாதி ஜனவே இருக்கலாம். நீ ஏசப்பாவை நம்பிட்ட, பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட, பட் நீ விருத்த சேதனம் செய்யணும் அப்படின்னு வந்து ஃபோர்ஸ் பண்றாங்க அவங்க. ಅಲ್ಲಿ ಅವರು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಬಹಳ ಫೋರ್ಸ್ ಮಾಡ್ತಾ ಇದಾರೆ. ನೀನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಂಬಲ್ಪಟ್ಟಿದ್ದೆ, ಆದ್ರೆ ನೀನು ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು ಅಂತಂದ್ರೆ ಸುನ್ನತಿಯನ್ನು ಮಾಡಿಕೊಳ್ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. ஆனா பைபிள் அப்படி சொல்லவே இல்லைங்க. ಆದ್ರೆ ಸತ್ಯವೇದ ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳವೇ ಇಲ್ಲ. என்ன சொல்லுது? 7வது வசனம் 8வது வசனம் என்ன சொல்லுது? 7-8ನೇ ವಚನದಲ್ಲಿ ಏನಂತ ಬರೆಯಲ್ಪಡ್ತದೆ? மிகுந்த தர்க்கம் உண்டான போது பெரிய தர்க்கம் உண்டாயிருச்சு. பேதுரு எழுந்து ம். அவர்களை நோக்கி, சகோதரரே, நீங்கள் அறிந்திருக்கிறபடி புறஜாதியார் என்னுடைய வாயினாலே சுவிசேஷ வசனத்தை கேட்டு விசுவாசிக்கும்படி தேவன் அநேக நாட்களுக்கு முன்னே உங்களில் ஒருவனாகிய என்னை தெரிந்து கொண்டார். இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தருளினது போல அவர்களுக்கும் தந்தருளி அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார். ம். பாருங்க, ஆண்டவர் என்ன பண்ணாரு? நீ விருத்த சேதனம் செஞ்சாதான் பரிசுத்தாவியானவர் அப்படின்னு சொல்லவே இல்ல ஆண்டவர். ಅಲ್ಲಿ ದೇವರು ಹೇಳಲೇ ಇಲ್ಲ ಸುನ್ನತಿನ ಮಾಡಿಕೊಂಡ್ರೆ ಎಂಬುದಾಗಿ. விசுவாசத்தினால ஆண்டவர் என்ன பண்றாரு? நம்ம இருதயத்தை சுத்திகரிக்கிறாருன்னு 9வது வசனத்துல போட்டிருக்கு. ಅಲ್ಲಿ 9ನೇ ವಚನದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ, ನಂಬಿಕೆಯ ಮೂಲಕವಾಗಿ ಅವರು ಹೃದಯವನ್ನು ಶುದ್ಧಿ ಮಾಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. அங்க பாத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, அந்த நாட்கள்ல வந்து யூத ஜனங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சில கிளீனிங் ரிச்சுவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம முன்னாடி அப்போஸ்தலர் புஸ்தகத்துல படிக்கலாம். சில பேர் வந்து கை காலை இவ்வளவு வாட்டி கழுவணும் ஒரு நாளைக்கு. யூத ஆலயத்துக்குள்ள போகும்போது காலை கழுவிட்டு போகணும், மூஞ்ச கழுவிட்டு அப்படியே டவல் வச்சு தொடச்சிட்டு போகணும். இப்ப சர்ச்சுக்குள்ள வரும்போது நீங்க மூஞ்சி கழுவிட்டு கை கால் கழுவிட்டு
டவல் வச்சு தொடச்சிட்டு வாங்க அப்படின்னு நம்ம சொல்றோமா? சொல்றது இல்ல அதெல்லாம். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಯಹೂದ್ಯರ ಒಂದು ಆಚಾರಗಳು ನೋಡೋದಾದ್ರೆ ಅನೇಕ ಆಚಾರಗಳಿದೆ. ಏನಂತಂದ್ರೆ ಅಲ್ಲಿ ಆಲಯಕ್ಕೆ ಹೋಗುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಮುಖವನ್ನು ತೊಳೆದುಕೊಳ್ಬೇಕು. ಈ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಮುಖವನ್ನು ತೊಳೆದುಕೊಂಡು ಕೈಕಾಲುಗಳನ್ನು ತೊಳೆದುಕೊಂಡು ಟವಲ್ಗಳಲ್ಲಿ ಒರೆಸಿಕೊಂಡು ಬರಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಾವು ಸಭೆಗಳಲ್ಲಿ ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುವುದಿಲ್ಲ. யூதர் கலாச்சாரத்துல வெளிப்படையான இப்படி கிளீனிங் ரிச்சுவல், கிளீன் பண்றது, உடம்ப கிளீன் பண்ற ரிச்சுவல் நிறைய இருக்குங்க. ಯಹೂದರ ಒಂದು ಆಚಾರಗಳಲ್ಲಿ ನೋಡೋದಾದ್ರೆ ಹೊರಗಿನ ಒಂದು ಬಾಹ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಶುದ್ಧ ಪಡಿಸಿಕೊಳ್ಳುವಿಕೆ ಅದು ಅಧಿಕವಾಗಿ ಕಾಣಿಸಿಕೊಳ್ತದೆ. ஆனா ஏசப்பாவை விட்டு வரும்போது என்னது முக்கியமானது? ಆದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಳಿಗೆ ಬರುವಾಗ ಮುಖ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಏನು? 9வது வசனம் பாருங்க. 9ನೇ ವಚನವನ್ನು ನೋಡ್ರಿ. விசுவாசத்தினாலே விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி அவருடைய இருதயங்களை சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் நமக்கும் அவருக்கு அப்படின்னா யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் யாதொரு வித்தியாசமும் இராதபடி யாதொரு வித்தியாசம் இராதபடி செய்தார். செய்தார். புரிஞ்சுல எல்லாருக்கும்? கிளியர் ஆச்சா இது? சோ நம்ம வந்து கை கால் கிளீன் பண்றது முக்கியம் இல்ல. நீங்க எவ்வளவுதான் கையை கிளீன் பண்ணாலும் உன் இருதயம் என்ன ஆக போறது இல்ல? என்ன ஆக போறது இல்ல? கிளீன் ஆயிருமா? நான் நல்லா இப்ப இது மெடிமிக்ஸ் சோப்பு போட்டு நான் கை கழுவினாலும் இருதயம் கிளீன் ஆயிருமா? ஆவாது இல்லங்க, ஆவாது. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಕೈಗಳನ್ನ ಎಷ್ಟೇ ರೀತಿಯಾಗಿ ಎಷ್ಟೇ ವಿಧವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಸೋಪನ್ನು ಹಾಕಿ ಕೈಗಳನ್ನು ತೊಳೆದುಕೊಂಡ್ರು ಕೂಡ ನಮ್ಮ ಹೃದಯ ಅಂತಕ್ಕಂಥದ್ದು ಶುದ್ಧವಾಗುವುದಿಲ್ಲ. நான் சர்ச்சுக்குள்ள வரும்போது எத்தனை வாட்டி காலை தேய்ச்சி 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 நான் கழுவினா கூட என் இருதயம் சுத்தமாவாது. ನಾನು ಆಲಯಕ್ಕೆ ಬರೋದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ಎಷ್ಟೇ ವಿಧವಾಗಿ ಕಾಲುಗಳನ್ನ ಶುದ್ಧ ಮಾಡಿಕೊಂಡು ಬಂದ್ರು ಕೂಡ ನನ್ನ ಹೃದಯವು ಶುದ್ಧವಾಗುವುದಿಲ್ಲ. சோ நீங்க பாருங்க, அதனால நம்ம என்ன பண்றோம்? இயேசு கிறிஸ்து ரத்தம் தான். இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்ம விசுவாசம் வைக்கும் போது என்ன சுத்தமாவுது? என் இருதயம் சுத்தமாவுதுன்னு 9வது வசனத்துல போடுது. ಅಲ್ಲಿ 9ನೇ ವಚನದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೇಲೆ ನಾವು ನಂಬಿಕೆಗಳನ್ನ ಇಡುವಾಗ ನಮ್ಮ ಹೃದಯವು ಶುದ್ಧವಾಗಲ್ಪಡುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ. சோ கடைசியா ஒரு டிசிஷன் எடுக்கறாங்க, ஒரு முடிவு எடுக்கறாங்க. 10வது வசனத்துல அந்த முடிவு எடுக்கறாங்க. ಕೊನೆಗೆ ಒಂದು ತೀರ್ಮಾನವನ್ನ ತೆಗೆದುಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. இப்படி இருக்க ம். நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்க கூடாதிருந்த நுகத்தடியை சீஷர் கழுத்தின் மேல் சுமத்துவதினால் நீங்கள் தேவனை சோதிப்பானேன். சும்மா சும்மா ரூல்ஸ் போட்டு ஜனங்களை என்ன பண்ணாதீங்க? சோதிக்காதீங்க. இல்லாத தேவையில்லாத ரூல்ஸ கிறிஸ்தவர்கள் மேல போடாதீங்க அப்படின்னு வந்து பேதுரு சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಪೇತ್ರನ ಹೇಳ್ತಕ್ಕಂಥದ್ದು ಇಲ್ದಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ವಿಷಯಗಳನ್ನ ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಲ್ಪಡಬೇಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಯಾಕಂದ್ರೆ ಇದು அவங்க வந்து ಪೌಲ್ ಬಂದು ಪೇತ್ರ ಅಲ್ಲಿ ಎರ್ಸಲೇಮ್ ಚರ್ಚ್ಗೆ ಬಂದ್ರಲ್ಲ ಅವ್ರು ಮಾತ್ರ. ಅಲ್ಲಿ ಯೆರೂಸಲೇಮ್ ಭಾಗದಲ್ಲಿ ಬಂದು ಆ ಒಂದು ವಿಚಾರಗಳನ್ನು ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ அப்படி சொன்ன உடனே ಹಾಗೆ ಹೇಳಿದ ನಂತರದಲ್ಲಿ 11வது வசனத்தை படிச்சு இன்னைக்கு நம்ம முடிச்சிருவோம். 11ನೇ ವಚನವನ್ನು ಓದಿ ನಾವು ಮುಗಿಸೋಣ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே அவர்கள் ரட்சிக்கப்படுகிறது எப்படியோ அவர் ரட்சிக்கப்படுகிறது எப்படியோ அப்படியே நாமும் ரட்சிக்கப்படுவோம் என்று நம்பி இருக்கிறோமே என்றார். புரிஞ்சுச்சா எல்லாருக்கும்? எதனால நம்ம ரட்சிக்கப்படுறோம்? இயேசு கிறிஸ்துவோட கிருபையினாலே. only Jesus. அதனால தான் போட்டிருக்கேன் faith in Jesus alone அப்படின்னு போட்டிருக்கேன். ಅಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆನ ಇಡುವಂತದ್ದು ಮಾತ್ರವೇ ಎಂಬುದಾಗಿ ಇಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. சோ நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். யாராவது ரூல்ஸ் சொல்லி நீ இப்படி இருந்தாதான் வாரத்துக்கு ஒரு வாட்டி நீ ஃபாஸ்டிங் இருந்தாதான் ரட்சிக்கப்படுவேன்னு சொல்லிருக்காங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். ಆ ವಾರಕ್ಕೆ ಈ ರೀತಿಯಾಗಿ ನೀನು ಉಪವಾಸ ಇದ್ರೇನೆ ನೀನು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಅದು ಬಹಳ ಆಘಾತಕರವಾದ ವಿಷಯ. உபவாசம் வந்து என்னை ரட்சிக்கப்படுத்தல. ನನ್ನ ಉಪವಾಸ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನನ್ನನ್ನು ರಕ್ಷಿಸಲಿಲ್ಲ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುவோட கிருபை என்னை ரட்சித்தது. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕೃಪೆ ನನ್ನನ್ನು ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. அப்புறம் எதுக்கு பிரதர் உபவாசம்? ಯಾಕೆ ಉಪವಾಸ? சந்தோஷமா நான் செய்றேன். ಸಂತೋಷವಾಗಿ ನಾನು ಮಾಡ್ತೀನಿ. இப்போ ஒரு கணவன் மனைவி கல்யாணம் ஆயிருது. ಒಬ್ಬ ಗಂಡ ಹೆಂಡತಿಗೆ ಮದುವೆ ಆಗಿದೆ. அந்த வைஃப் காலையிலே எழும்பி சந்தோஷமா அவங்க ஹஸ்பண்டுக்கு ಕಾಫಿ போட்டு கொடுக்குறாங்க. ಮುಂಜಾನೆ ಸಂತೋಷ ಉಳ್ಳವರಾಗಿ ಅವರಿಗೆ ಆ ಒಂದು ಗಂಡನಿಗೆ ಒಂದು ಕಾಫಿನ ಮಾಡ್ಕೊಡ್ತಾರೆ. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒரே ஃபேமிலி ஆயிட்டாங்க. ಯಾಕೆಂದ್ರೆ ಅವರಿಬ್ಬರು ಒಂದೇ ಕುಟುಂಬವಾಗಿದ್ದಾರೆ. ஐயோ என் கணவனுக்கு எழுப்பணுமா, அவர் செய்ய முடியாதா, நான் ஏன் செய்யணும் அப்படின்னு கேள்வி கேட்க மாட்டாங்க அவங்க. ಅಯ್ಯೋ ನಾನ್ ಯಾಕೆ ಮಾಡ್ಬೇಕು, ಅವ್ರು ಇದು ಮಾಡೋದಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ ಅಂತಕ್ಕಂಥ ಪ್ರಶ್ನೆಗಳನ್ನ ಕೇಳುವುದಿಲ್ಲ. அதே போலதான் நம்ம ஆண்டவர் கூட இருக்கிறதுக்கு, ஜெபிக்கிறதுக்கு, பைபிள் படிக்கிறதுக்கு, ஊழியம் செய்யறதுக்கு நம்ம வந்து முடங்க மாட்டோம். ஏன்னா ஆண்டவர் நம்மள என்ன பண்ணிட்டாரு? நம்மள தொட்டுட்டாரு, நம்மள ರಕ್ಷಿಸப்பட்டு. அதனாலதான் ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಸೇವನೆ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಗುಣಗುಟ್ಟುವಂತಹ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವುದಿಲ್ಲ. ಯಾಕೆಂತಂದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಆತನ ಕೃಪೆ ಮೂಲಕವಾಗಿ ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. சோ என்னைக்கும் வந்து மாட்டு வண்டி பின்னாடி மாட்டு வண்டியும் கரெக்டா வைக்கணும். மாடு வந்து முன்னாடி இருக்கும், வண்டி பின்னாடி இருக்கணும். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಎತ್ತು ಮುಂದೆ ಇರ್ತದೆ, ಆ ಒಂದು ಎತ್ತಿನ ಬಂಡೆ ಹಿಂದೆ ಇರ್ತದೆ. ಯಾವತ್ತೂ ಸರಿಯಾಗಿ ಇಡಬೇಕು. இயேசு கிறிஸ்து கிருபையினாலே நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம என்ன பண்றோம்? ஃபாஸ்டிங் இருக்கிறோம், ஆண்டவர் கூட இருக்கிறோம், ஐக்கியமா இருக்கிறோம், பைபிள் படிக்கிறோம், ஜெபம் பண்றோம். அது வந்து பின்னாடி இருக்கிற வண்டி.
ಅಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಡಲ್ಪಟ್ಟಿದ್ವಿ. ಆತನ ಕೃಪೆಯ ಮೂಲಕವಾಗಿ ಆತನಿಗೆ ನಾವೇನ್ ಮಾಡ್ತಿದ್ವಿ? ಉಪವಾಸ ಮಾಡ್ತಿದ್ವಿ, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಿದ್ವಿ. ಅದೇ ರೀತಿ ಒಂದು ರೀತಿಯಾಗಿ ಬಂಡೆಯ ರೀತಿಯಲ್ಲಿ. ஆனா யாராவது பார்த்திருக்கீங்களா? மாடு பின்னாடி, வண்டி முன்னாடி போறத யாராவது பார்த்திருக்கீங்களா? ಯಾರಾದ್ರೂ ನೋಡಿದೀರಾ? ಎತ್ತು ಹಿಂದ್ಗಡೆ, ಬಂಡಿ ಮುಂದ್ಗಡೆ ಹೋಗುವಂತದ್ದು ಏನಾದ್ರು ನೋಡಿದೀರಾ? ஆனா நெறைய பேர் அப்படிதான் பண்றாங்க கிறிஸ்தவ வாழ்க்கைய. ಯಾಕೆಂದ್ರೆ ಅನೇಕರು ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡ್ತಾರೆ ಕ್ರಿಸ್ತಿಯ ಜೀವಿತದಲ್ಲಿ. நீ ஃபாஸ்டிங் இருந்தியா? நீ இவ்ளோ ஜெபம் பண்ணி, இவ்ளோ பைபிள் படிச்சியா? அப்பதான் நீ ரட்சிக்கப்பட்டிருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப 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 டேஞ்சரஸ். இங்க பார்த்தோம்ல, இன்னைக்கு நம்ம பார்த்தோம் அத. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ನೀನು ಉಪವಾಸ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೀಯಾ, ಈ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೀಯಾ, ಇದು ಅದಾದ ನಂತರದಲ್ಲೇ ನಿನಗೆ ರಕ್ಷಣೆ ಎಂಬುದಾಗಿ ಅದು ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ವಿಷಯಗಳಲ್ಲಿ ಆ ರೀತಿ ತುಂಬಾ ಆಘಾತಕರವಾದಂತ ವಿಷಯ. இதை குறித்து புதிய ஏற்பாட்டுல நெறைய இடத்துல எழுதப்பட்டிருக்கு. இத பத்தி நெறைய பேர் பேச மாட்டாங்க. நம்ம புதிய ஏற்பாட்டை நம்ம ஸ்டடி பண்றதுனால இத இன்னும் நம்ம ரோமர் புஸ்தகம், கலாத்தியர் புஸ்தகம் அப்படின்லாம் நம்ம பார்க்க போறோம் இந்த ಇದರ காரியத்தை. ಕುರಿತಾಗಿ ಅನೇಕರು ಮಾತನಾಡುವುದಿಲ್ಲ. ಆದ್ರೆ ನಾವು ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆ ಪುಸ್ತಕವನ್ನು ಧ್ಯಾನಿಸುವಂತ ಕಾರಣದಿಂದಾಗಿ ರೋಮಪುರ ಪತ್ರಿಕೆ ಆಗಿರ್ಬೋದು, ಅನೇಕ ಪತ್ರಿಕೆಗಳಲ್ಲಿ ಇದರ ಕುರಿತಾಗಿ ನಾವು ಇನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಂತವರಾಗಿರ್ತೇವೆ.